ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் நண்பர்கள் அனைவருக்குமே இந்த தகவல் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு முக்கியமான தகவல் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதாவது இப்போ நீங்கள் சவுதி அரேபியாவில் நீங்கள் பணிபுரிவீங்க, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் கூட்டிகிட்டு வருவீங்க. அதே மாதிரி இப்போ விசிட் விசாவில் வருவாங்க, ஃபேமிலி விசிட் விசாவில் சிலர் வருவாங்க, உம்ரா விசாவில் வருவீங்க. ஸோ இந்த மாதிரி வருபவர்கள் உங்களுடைய பாஸ்போர்ட்டை நீங்கள் வெளியில் எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு அவசியம் கூட கிடையாது. அதாவது அதற்கு பதிலாக இது ஒரு டிஜிட்டல் காப்பியாகவே நீங்கள் உங்களுடைய மொபைலே நீங்கள் சேவ் செய்து நீங்கள் கொண்டு போகலாம். உங்களுடைய விசா காப்பி இதெல்லாம் எடுத்து போகாமல், பாஸ்போர்ட் காப்பிலாம் கையில் கொண்டு போகாமல் இந்த டிஜிட்டல் காப்பியை நீங்கள் எடுத்து போகலாம். அந்த டிஜிட்டல் காப்பியை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நீங்கள் அப்சரோடைய வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் பாருங்கள், டிஜிட்டல் விசிட்டர் கார்டு அப்படின்னு சொல்லி நியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை ஜஸ்ட்டு நீங்கள் அந்த டிஜிட்டல் விசிட்டர் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்களேன். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது பார்டர் நம்பர் கேட்பாங்க. அதாவது இந்த மேண்டட்டரி ஃபீல்டுன்னு போட்டு கீழே பார்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அந்த பார்டர் நம்பர்னால் என்னென்னா, நீங்கள் சவுதி அரேபியாவுக்குள்ளே வந்த உடனேயே உங்களுடைய பாஸ்போர்ட்டில் ஒரு 10 டிஜிட்டில் அரபியில் எழுதுவாங்க. அந்த நம்பர் தான் பார்டர் நம்பர்ஸு. ஸோ அந்த பார்டர் நம்பரை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணணும். இப்போ அதே மாதிரி இதில் ஹிஜ்ரி, அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கிரிஜோரியன். அதில் அந்த கிரிஜோரியன்றதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த கீழே கொடுத்துருக்கிற கோடை அந்த இமேஜ் கோடுன்னு இருக்குது பாருங்கள், அதில் நீங்கள் டைப் பண்ணி சர்ச்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய டிஜிட்டல் கார்டு உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். இப்போ ஒரு சிலர் கேட்கலாம், எங்களுக்கு எப்படி அதாவது இந்த பார்டர் நம்பரை நாங்கள் எப்படி பார்க்குறது, ஏன்னா அரபியில் தான் எழுதியிருக்காங்க, எங்களுக்கு அரபி தெரியாது, நாங்கள் எப்படி பார்க்குறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுவும் நீங்கள் எந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அப்சர் பிளாட்ஃபார்ம்லேயே பார்க்கலாம். அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ அப்சர் பிளாட்ஃபார்ம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்படி ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்ல, இதில் டிஜிட்டல் விசிட்டர் கார்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. கீழே இன்கொயரி சர்வீசஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி நிறைய ரவுண்டாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ரவுண்டில் வெரிஃபை கிரிமினல் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் போட்டிருக்காங்க. ரெண்டாவது ரவுண்டு பாருங்களேன், இன்கொயரி அபவுட் ஹஜ் பெர்மிட்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி வெரிஃபை டெத் சர்டிஃபிகேட் போட்டிருக்காங்க, வெரிஃபை பர்த் சர்டிஃபிகேட் போட்டிருக்காங்க, வெரிஃபை ஓனர்ஷிப்ஸ் கேன்சலேஷன், இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. இதில் கடைசி வந்துடுங்க. கடைசி வந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், அதாவது பார்டர் நம்பர்னு போட்டிருக்காங்களா, கொரி பார்டர் நம்பர்னு, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுடைய பார்டர் நம்பரை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இதில் அவங்க கேட்டிருப்பாங்க, நீங்கள் சவுதி குடிமக்களா இல்லைன்னா வெளிநாட்டவர்களா அந்த மாதிரி கேட்குறாங்க. நம்ம நான் ஜிசிசி சிட்டிசன். அப்போ அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்டர் நம்பர் இதில் கண்டுபிடிச்சிடலாம். இதில் உங்களுடைய விசா நம்பர் என்னென்னா, உங்களுடைய பாஸ்போர்ட்டில் விசா நம்பர் இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த ஒரு காப்பி கொடுத்துருப்பாங்க, அதில் விசா நம்பர் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த விசா நம்பர் இதில் என்ட்ரு பண்ணுங்கள். அவங்களுடைய விசா இஷ்யூ டேட் அந்த இ சர்டிஃபிகேட்லேயோ இல்லை இதுக்கு முன்னாடி ஸ்டாம்பிங் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு இருக்கும், பாஸ்போர்ட்லேயே இருந்திருக்கும். ஸோ அந்த விசா இஷ்யூ டேட்டை கொடுத்துட்டு இந்த கோடு நம்பரை இதில் கொடுத்துட்டு இன்கொயரின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பார்டர் நம்பர் ஷோ ஆகும். ஸோ இதன் மூலமாக நீங்கள் பார்டர் நம்பரை எடுத்துக்கலாம். அதாவது பார்டர் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உங்களுடைய அதாவது பாஸ்போர்ட்டில் நீங்கள் சவுதி வந்த உடனே ஒரு 10 டிஜிட்டில் அரபியில் எழுதியிருப்பாங்க, அதுதான் பார்டர் நம்பரு. ஸோ அந்த நம்பரு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் அழகாக என்ட்ரு பண்ணலாம். சப்போஸ் எனக்கு அதில் அரபியில் இருக்குது தெரிலன்ற பட்சத்தில் இந்த வெப்சைட் மூலமாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த பார்டர் நம்பரை வைத்து உங்களுடைய டிஜிட்டல் கார்டை நீங்கள் இதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதாவது யாரெல்லாம் விசிட் விசாவில் இருக்கீங்களோ, ஃபேமிலி விசிட் விசாவில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் விசிட் விசாவில் கூட்டு வந்திருக்கீங்களோ, அவங்க அனைவருக்குமே இந்த நீங்கள் டிஜிட்டல் கார்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதன் மூலமாக பாஸ்போர்ட்டு விசா காப்பி இல்லாமல் கூட அந்த டிஜிட்டல் காப்பியை வச்சு நீங்கள் வெளியில் எங்கே வேணாலும் சென்றீங்கன்னா ஸோ அந்த டிஜிட்டல் காப்பியை ஷோ பண்ணாலே போதும். எப்படி அதாவது எக்கமா ஹோல்டர்ஸ் டிஜிட்டல் எக்கமா அவங்களுக்கு கிடைக்குதோ அதே மாதிரி இப்போ அந்த விசிட்டர்ஸ் பாஸில் உள்ளவங்களுக்கு, விசிட்டர் விசாவில் உள்ளவங்களுக்கு இந்த டிஜிட்டல் கார்டு கிடைக்குது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தேவையுள்ள நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.